இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சத்தியமா நீங்க சொன்ன இந்த காரியத்தை நான் எப்படி சார் பண்ணுவேன்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ஏய், நடிக்காதடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா ஊர்ல என்கிட்டயே போய் சொல்லுவேன். டிராமா பண்றியா? இங்க பார், அன்னைக்கு காஞ்சிபுரத்துல என்ன கொலை பண்ண பார்த்தது நீயும் உன் ஆளுங்களும் தான் எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடிச்ச நான் அப்படியே கொண்டு போட்டுருவேன். மரியாதையா உண்மையா சொல்லு, எதுக்கா அன்னைக்கு என்ன கொலை பண்ண பார்த்த? எதுக்குடா அன்னைக்கு என்ன கொலை பண்ண பார்த்த? சொல்றா சார். நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன் சார், நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் அப்பாவி சார். சார், நான் ஒரு புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்க மாட்டேன் சார். நான் உங்களை போய் கொலை பண்ண ட்ரை பண்ண பார்த்தேன்னு சொல்றீங்களே சார். இப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டதுக்கு அப்புறம் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு போயிடுறேன் சார். இல்லைன்னா நீங்களே கூட என்ன அனுப்பிடுங்க சார். என்ன நடக்குதுங்க? தோரை எதுக்கு ஆதியை கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? இதையே ஆதி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆதி ப்ளீஸ், இப்பவே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க, இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்பிடுங்க. சார், நான் போயிடுறேன் சார், விடுங்க. துரை நில்லு. மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம். நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது மேடம். இங்க பாரு, நீ யாரு என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆதி உனக்கு வேலை கொடுத்தானு நான் இவ்வளவு நாள் உன்னை பத்தி எதுவுமே கண்டுக்கல. ஏன் ஆதி, நீ வேலை போட்டு கொடுத்தவன் உனக்கே விசுவாசம் இல்லாம உனக்கு கொலை பண்ண பாப்பான்னு எப்படி நீ யோசிக்கிற? ஏதோ குழப்பமா இருக்காதி. சரி, நீ அதை விடு. நீ சொன்ன மாதிரி இவன் உன கொலை பண்ண ட்ரை பண்ணிருந்தா அவன் எப்படி தைரியமா மறுபடியும் நம்ம ஆபீஸ்க்குள்ள வருவான்? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீதான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, என்ன நடந்துச்சுன்னு உனக்கே புரியும். இல்ல மித்ரா, அன்னைக்கு இப்ப அத பத்திலாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ஆதி. நடந்த விஷயத்த பத்தி பொறுமையா அப்புறம் பேசிக்கலாம். அவன் அனுப்பிடுங்க ஆதி. இவன் சொல்ற எதையும் கேட்காதீங்க. இவன் ரொம்ப மோசமானவன். இவனை பக்கத்திலேயே வச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு கடவுள் சார். எனக்கு வாழ்க்கை கொடுத்த உங்களுக்கு நான் ரோகம் நினைப்பனா சார்? ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க சார். ஆதி, எனக்கு என்னமோ இவன் சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. துரை, நீ முதல்ல எழுந்துரு. இங்க பாரு துரை, ஆதி சொன்ன மாதிரி மட்டும் நீ அவர்கிட்ட நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சது அப்புறம் மித்ரா யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. உன்னை உண்டுலன்னு ஆக்கிருவேன். முதல்ல ஆதி கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்க இருந்து போ. ஆதி, நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, வாங்க நம்ம கேபின் போலாம். சார், நான் கண்டிப்பா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள். உங்களுக்கு நான் விசுவாசமா தான் சார் இருப்பேன். நான் வரேன் சார்.